வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் போன்ற யூபிஐ செயலிகள் மூலம் பண பரிவர்த்தனை செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு புதிய அறிவிப்பினை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ளது. ஆர்பிஐ அறிவிப்புகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் யூபிஐ செயலிகள் பயன்படுத்தக்கூடிய எல்லோருக்கும் இந்த விஷயம் தெளிவாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைய காலகட்டத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு தகுந்தவாறு தினந்தோறும் புதுவிதமான மோசடிகள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக அரசு எச்சரித்து வந்தாலும் மோசடிக்காரர்கள் தினந்தோறும் புதுவிதமான யுக்திகளை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் உள்ளிட்ட யூபிஐ செயலிகளில் பண பரிவர்த்தனை செய்பவரிடத்தில் குயிசிங் என்ற முறையில் பணம் திருடப்படுவதும் இதற்கு QR கோடு பயன்படுத்தப்படுவதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதாவது மர்ம நபர்கள் அனுப்பக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்ததும் சம்பந்தமில்லாத இணையதள பக்கத்திற்கு செல்வதும் பிறகு வங்கியில் உள்ள பணம் திருடப்படுவதும் உறுதியாகியுள்ளது அப்படின்னு சைபர் கிரைம் போலீசார் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதோடு யூபிஐ ஆப்ஸான கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் போன்ற செயலிகளை பயன்படுத்தி பல இடங்களில் நாம் பண பரிவர்த்தனை QR கோடு மூலமாக செஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் மோசடி கும்பல் தற்பொழுது குயிசிங் என்ற புதிய முறையில் வங்கி கணக்கிலிருந்து பணத்தை திருடிக்கிறாங்க அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதனால் மக்களே, உங்களுக்கு அறிமுகம் இல்லாத நபரோ அல்லது இணையதளத்திலோ இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை இல்லாத எந்த ஒரு QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களில் யாருக்காவது இது மாதிரி அனுபவங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற கவர்மெண்ட் தெரிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.